எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சார் என்கிட்ட பேலன்ஸ் தீர்ந்து போச்சு, அக்கௌண்ட்ல தீர்ந்து போச்சு, கையில காசு தீர்ந்து போச்சு, மொபைல் பேலன்ஸ் கூட தீர்ந்து போச்சு சார் அப்படின்னு எல்லாம் யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ இவர்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதத்துல என்ன ஒரு பிரமாதமான குட் நியூஸ் அப்படின்னா, உங்களுடைய கஷ்டம் தீர்ந்து போச்சு, கடன் தீர்ந்து போச்சு, நோய் தீர்ந்து போச்சு, எதிரி தீர்ந்து போச்சு, வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பதற்கு ஒரு 5 கிரகம் 5ஆம் இடத்தில் அமர்ந்து லாபத்தை பார்க்கிறது. அது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், வாடகைக்கு புதிதாக உங்களுக்கு அங்கே ஆட்கள் வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பாக இருந்தாலும், கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு மேன்மை கிடைப்பது மட்டுமல்லாமல், கடன் வாங்கி நான் கடனை அடைத்தேன் அப்படிங்கிறது போய் ஒரு வருமானத்தை எடுத்து நான் கடனை அடைத்தேன். இப்போ இந்த கூட்டணி முழுவதுமே உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறதே 6ஆம் இடத்துக்கு 12. 6ஆம் இடம் தான் நமக்கு நோய், எதிரி, கடனை கொடுக்கக்கூடியது. இதற்கு எக்ஸ்பயரி, அப்போ நோயிலிருந்து வெளிவருவது, கடனிலிருந்து வெளிவருவது, வம்பு வழக்கிலிருந்து வெளிவருவது, அதன் மூலம் நமக்கு ஒரு லாபம், ஆதாயம், நாம் நினைத்த காரியங்களில் நமக்கு வெற்றி. துலா ராசியை எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சார் என்கிட்ட பேலன்ஸ் தீர்ந்து போச்சு, அக்கௌண்ட்ல தீர்ந்து போச்சு, கையில காசு தீர்ந்து போச்சு, மொபைல் பேலன்ஸ் கூட தீர்ந்து போச்சு சார் அப்படின்னு எல்லாம் யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ இவர்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதத்துல என்ன ஒரு பிரமாதமான குட் நியூஸ் அப்படின்னா, உங்களுடைய கஷ்டம் தீர்ந்து போச்சு, கடன் தீர்ந்து போச்சு, நோய் தீர்ந்து போச்சு, எதிரி தீர்ந்து போச்சு, வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பதற்கு ஒரு 5 கிரகம் 5ஆம் இடத்தில் அமர்ந்து லாபத்தை பார்க்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ராசியாதிபதியே லாபத்தை பார்க்கிறார், பாக்யாதிபதியுடன் சேருகிறார். அப்போ உங்களுக்கு உங்களாலும், நீங்க ஒரு சின்ன வயசு நபராக இருந்தா உங்களுடைய தந்தையாலும், மேலும் ஒரு நடு வயசு நபராக இருந்தால் லைஃப் பார்ட்னராலும் கண்டிப்பா உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா இந்த கூட்டணி உங்களுக்கு பூரணமாக லாபத்தை பார்க்கிறார். இந்த கூட்டணிக்கு குருவின் பார்வை, அதாவது 5 கிரகங்களுடைய கூட்டணிக்கு குருவின் பார்வை. அப்போ நீங்க கொடுத்த வார்த்தைகளால், உங்களுடைய லைஃப் பார்ட்னரால் உங்களுக்கு கூடுதல் லாபம். புதன் சுக்கிரன் கூட்டணியே முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக துலா ராசிக்குத்தான் கொடுக்கும். இப்போ இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்தில் இருந்த இந்த கூட்டணிங்கிறது உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை, என்ன உங்களுக்கு உங்களுடைய தொழிலை, அந்த இடத்தில் நிஷ்பலம் பெற்ற சூரியனும் செவ்வாயும் கூட இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், வாடகைக்கு புதிதாக உங்களுக்கு அங்கே ஆட்கள் வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பாக இருந்தாலும், கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு மேன்மை கிடைப்பது மட்டுமல்லாமல், கடன் வாங்கி நான் கடனை அடைத்தேன் அப்படிங்கிறது போய் ஒரு வருமானத்தை எடுத்து நான் கடனை அடைத்தேன். வாடகைக்கு ஆள் வந்தார்கள், எனக்கு வியாபாரம் நடந்தது, என் இடத்துக்கு ஒரு விலை கிடைத்தது, என்னுடைய பொருளுக்கு, ஒரு கான்செப்டுக்கு, ஒரு டெக்னாலஜிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது, ஒரு வெளிநாட்டு தொடர்பு கிடைத்தது, போட்டி தேர்வுகளில் எனக்கு வெற்றி கிடைத்தது. இப்போ இந்த கூட்டணி முழுவதுமே உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறதே 6ஆம் இடத்துக்கு 12. 6ஆம் இடம் தான் நமக்கு நோய், எதிரி, கடனை கொடுக்கக்கூடியது. இதற்கு எக்ஸ்பயரி, அப்போ நோயிலிருந்து வெளிவருவது, கடனிலிருந்து வெளிவருவது, வம்பு வழக்கிலிருந்து வெளிவருவது, அதன் மூலம் நமக்கு ஒரு லாபம், ஆதாயம், நாம் நினைத்த காரியங்களில் நமக்கு வெற்றி அப்படிங்கிறது. இதைத்தான் சத்ரு ஜெயம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. இந்த இடத்துல என்னன்னா, உங்களுக்கு வெற்றி
வெற்றி ஸ்தானாதிபதி குருவே உங்களுக்கு ராசியையும் பார்க்கிறார், வெற்றி ஸ்தானத்தையும் பார்க்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார். 11ஆம் இடம் லாபம்ங்கிறது பாதகஸ்தானமாக இருந்தாலும் அந்த இடத்துல கேது பகவான் போய் அமர்ந்து உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பயணம், இதன் மூலம் ஆதாயம். 6ஆம் இடத்தில் சனி பகவான் முதல் தரமான ராஜயோகத்தை உபஜயஸ்தானத்தில் பூரணமாக துலா ராசிக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கட்டளை. ஏன்னா துலாத்துக்கு முதல் தரமான ராஜயோகம் அந்த இடத்துலதான் சனி பகவான் உச்சம் அடைகிறார். அவர் ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதி. அவரே உங்களுக்கு 6ஆம் இடத்தில் வந்து குறிப்பா எனக்கு ஒரு ஜாப் அமையணும், என்னுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அபிவிருத்தி அடையணும், நல்ல காரியங்கள் நடக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். இதுல பார்த்தோம்னா பிப்ரவரி 2nd வீக்ல உங்களுக்கு ஜீவனாதிபதி சந்திரனும் அந்த 5ஆம் வீட்டில் வந்து உங்களுடைய ஜீவனத்தின் மூலமாகவும் லாபம், இது குருச்சந்திர யோகமாகவும் உங்களுக்கு பூரணமான ஒரு பிளஸ் பாயிண்டை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இது வெறும் லாபம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு இளமை மாறாத தோற்றம், நிறைய புதிய வாய்ப்பு, திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நிறைய ப்ரொஃபைல் வருவது, அதுல அவங்களுக்கு தேவையான நல்ல ப்ரொஃபைலை எடுத்துக்கொள்வது. ஒரு இத்து போன மாதிரி, ஒரு நொந்து போன மாதிரி, ஒரு வெந்து போன மாதிரியான ப்ரொஃபைல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா, ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டோட, ஒரு நல்ல லட்சணங்கள் பொருந்திய ஒரு மருமகள் மருமகன் வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி துளாராசிக்காரர்களுக்கு உண்டான கிரக நிலைகள் ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறது. அதில் குறிப்பா இடம் வாங்கியிருக்கிறோம், வீடு கட்ட முடியல, அப்ரூவல் கிடைக்கல, அதுக்கு லோன் கிடைக்கல, இப்படி எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்கள் தேவையில்லாமல் டைவர்ட் ஆகாமல் அரசாங்கத்திலிருந்து இவங்க எதிர்பார்த்த அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே குறைந்த வட்டியில் கிடைக்கும். இது ஒரு பிரமாதமான ஜாக்பாட். என்னன்னா இவர்களுக்கு 5ஆம் இடம் பூரணமாக பலம் பெறுகிறது. அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. இவங்களுக்கு எல்லா கவலைகள் தீர்ந்து போச்சு, கஷ்டங்கள் தீர்ந்து போச்சு, நோய் தீர்ந்து போச்சு, கடன் தீர்ந்து போச்சு, அப்படி எல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த ஒரு வாய்ப்பை எல்லா துளாராசிக்காரர்களும் கோச்சாரத்தில் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். இப்போ துளாராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் தான் இங்க களத்திரஸ்தானாதிபதி. அவர் ராகுவோட போய் சேர்ந்தாலும் உங்க கணவரை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவரை குரு பார்க்கிறாரு. அப்போ குரு மங்கள யோகம் பூரணமாக குறிப்பா உங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு, உங்களுடைய குடும்ப வெற்றிக்கு உங்க கணவன் ஒரு நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பாக கொண்டு வருவார். துளாராசி மாணவனை நம்ம எடுத்துக்கிட்டோம், இல்ல அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசியாதிபதி புதன் சேர்க்கை. அப்போ புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய கிரகம் உங்களுடனே இருக்கிறது, அது உங்கள் புத்திஸ்தானத்தில் இருக்கிறது, அதுவும் குரு பார்வையில் இருக்கிறது. அப்போ குழந்தை மொபைல் எடுத்து பார்த்தா கூட அது ஏதோ ஒரு ஹோம்ஒர்க் தான் பார்க்குது, ஒரு ப்ராஜெக்ட் தான் பார்க்குது, தேவையில்லாத விஷயங்களை குழந்தைகள் பார்ப்பதில்லை அப்படிங்கிற ஒரு சமாதானத்தை நீங்கள் உங்கள் கண்கள் முன்பாகவே பார்ப்பீர்கள். வயதில் மூத்த நபர்களுக்குத்தான் நிறைய பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு. அவர்களுடைய குழந்தைகளுடைய லைஃப் செட்டில் ஆவதை, அது வயதை அனுசரித்து வேலை வாய்ப்பாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் சுபகாரியங்களாக இருந்தாலும் இவர்கள் கண்கள் முன்பாகவே அந்த விஷயத்தை இவர்கள் பார்ப்பார்கள் அப்படின்னு நம்மால் நிச்சயமாக நிதர்சனமாக சொல்ல முடியும். சார் எதுவுமே நெகட்டிவே இல்லையே சார், நெகட்டிவ் இருந்தா தானே நான் சொல்ல முடியும். பரிகாரம் அப்படின்னு வரும் பொழுது திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு நல்ல ஒரு மேன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொள்வோம்.
இந்த பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள்ல பார்த்தோம்னா வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சனி பகவான் அதே மீன ராசியில் தான் இருக்கிறார். மிதுன ராசி மண்டலத்தில் குரு பகவான் வக்ரம், கும்பராசியில் ராகு பகவான் குருவின் பார்வையிலும், கேது பகவான் சிம்ம ராசியிலும் இருக்கிறார்கள். ஒரு 4 கிரகங்கள் வரிசையாக மகர ராசியிலிருந்து கும்பராசி மண்டலத்துக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். பிப்ரவரி 4 புதன், பிப்ரவரி 6 வீனஸ் என்கிற சுக்கிரன், பிப்ரவரி 13 சூரியன் மாசி மாதத்தில் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். பிப்ரவரி 23 மார்ஸ் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்கிற அங்காரகன் இவரும் இதே கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். நடுவுல பார்த்தோம்னா சந்திரன் பிப்ரவரி 2nd வீக் இந்த ராசியில் டிரான்சிட் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் கும்பராசி மண்டலத்தில் குருவின் பார்வையில். இதுல நம்ம தேடி பார்த்தோம்னா குருமங்கள யோகம், சிவராஜ யோகம், இந்த மாதிரி நிறைய யோகங்கள் வருகிறது. இப்போ நாம் சொன்ன இந்த பலன்கள் அனைத்துமே கிரகங்களின் கோச்சார அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு நபர் மிதுன ராசி கடக லக்னம்னா மிதுனத்துக்குண்டான பலனையும் பார்த்து கொள்ள வேண்டும், கடகத்துக்குண்டான பலனையும் பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கு மேல் இந்த பலன்களை துல்லியமாக கணிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய துவாதச பலன்கள், தசா புத்தி, ஆட்டம், பிராணன், சூட்சுமம் வரை துல்லியமாக கணிதம் செய்யும் பொழுது அதற்குண்டான பலன்களை நாம் மேலும் விவரமாக தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு நீங்கள் ஒரு தெளிவான ஜோதிடரை அணுகிக் கொள்ளலாம். மேலும் நிறைய பதிவுகள் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். இதனை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.